வெல்கம் டு சவுத் இண்டியன் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு சிம்பிளான லஞ்சு காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த காம்போ ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான்வெஜ்ஜு செய்யாத டைமில் இந்த மாதிரி காம்போ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ இதை செய்யறதுக்கு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. இப்போ எண்ணெய் சூடேறந்தோ இப்போ இதில் ஒரு 3 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை சேர்த்துருங்க. இப்போ மீடியம் சைஸில் 3 வெங்காயம் எடுத்து நல்லா மெலிசாக நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. எப்போவுமே வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரத்துக்கு நான் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இது குக்கர்ன்றதுனால இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்றேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்ட பிறகு இப்போ இதோட பெரிய சைஸ் தக்காளியாக 2 தக்காளி எடுத்து நல்லா மெலிசாக நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. நீங்கள் மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திங்கன்னா 3 தக்காளி சேர்த்துங்க. இப்போ இது கூடவே ஒரு 50 கிராம் தயிர் சேர்த்துறேன். புளிப்பில்லாத தயிராக சேர்த்துங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி, பச்சை மிளகாய், தயிர், புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதோடு நான் காரத்துக்கு ஒரு 1லேருந்து 1.25 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிங்க. இப்போ நான் அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். அதுக்கான அளவு தாங்க இப்போ நான் சொன்ன அளவு எல்லாமே. இப்போ இதோடு ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்தோம். இப்போ நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்றேன். இப்போ இது கூடவே பிரியாணி மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மசாலா நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நான் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு 2.25 டம்ளர் தண்ணி சேர்த்துட்றேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு உப்பு, காரம், புளிப்பு செக் பண்ணிங்க. இப்போ எனக்கு உப்பு கொஞ்சமாக கம்மியாக இருக்குது, நான் உப்பு சேர்த்துட்றேன். இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதி வர சொல்ல நான் ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்ச அரிசி நல்லா தண்ணி வடிச்சிட்டு இதோடு சேர்த்துங்க. இப்போ இது அரிசி சேர்த்துட்டு நல்லா பக்குவமாக கலந்து விட்டுங்க. இப்போ இதோடு ஒரு அரை ஸ்பூன் நான் லெமன் ஜூஸ் சேர்த்துட்றேன். உங்களுக்கு புளிப்பு வேணான்னா லெமன் ஜூஸ் கட் பண்ணிடலாம். எனக்கு புளிப்பு கம்மியாக இருக்குது, நான் ஒரு அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்றேன். இதுக்கு மேலே புதினா, கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். இப்போ ஒரு விசில் மட்டும் ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்ததை நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் பொறுத்து குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ சாதம் பாருங்கள், ஒட்டாத நல்லா தனித்தனியாக உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ தண்ணியோட அளவு நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா இந்த மாதிரி சாதம் உதிரியாக இருக்கும். எப்பவுமே 20லேருந்து 30 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போ இதுக்கு காம்பினேஷனாக மஷ்ரூம் பெப்பர் மசாலா தான் பண்ண போகிறோம். இப்போ ஸ்பூனில் 2 ஸ்பூன் மிளகு, இப்போ 2 ஸ்பூன் சோம்பு, இப்போ 2 ஸ்பூன் சீரகம் எடுத்துங்க. இப்போ இது லைட்டாக மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் 400 கிராம் மஷ்ரூமுக்கு இந்த அளவு எடுத்து வறுத்துக்கிறேங்க. இப்போ இந்த அளவுக்கு வறுப்பட்டது இது வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. இப்போ எண்ணெய் சூடேறந்து ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்த்துங்க. இப்போ இதிலே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. இப்போ பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. இப்போ 2 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். இப்போ இது ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு கேப்சிகம் நல்லா கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. இப்போ 400 கிராம் மஷ்ரூம் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோடு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஃப்ளேம் மீடியமாக வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு விடுங்க. இப்போ மஷ்ரூம் பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு வதங்கி வந்திருக்கு. தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக நீங்கள் தெளித்து விட்டுங்க. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள்,
1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருங்க. ஒரு 1 1/2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துருங்க. இப்போ நம்ம வறுத்து அரைச்ச பொடியிலிருந்து ஒரு பாதி அளவுக்கு மட்டும் இப்போ சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து லாஸ்ட்டாக சேர்க்க போகிறோங்க. இப்போ இது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இதுக்கு வந்து நம்ம சில்லி பவுடர் சேர்க்க போகிறதில்ல. மிளகு காரமும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இந்த காரம் மட்டும்தாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து மசாலா நல்லா வதங்கி நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்ததும் இப்போ நம்ம மீதி இருக்கிற பொடி வந்து அப்படியே இதோடு சேர்த்துடலாம். காரம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு கலந்து விட்டுங்க. இப்போ பார்க்குறதுக்கு வந்து அப்படியே மட்டன் சுக்கா மாதிரியே இருக்குது பாருங்கள். மஷ்ரூம் வாங்கினீங்கன்னா இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து பொடியாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ மஷ்ரூம் பெப்பர் மசாலா ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இது நல்லா இந்த பிளெயின் குஷ்காவோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ இது கூட வந்து நீங்கள் ரைத்தா வச்சுன்னு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சொல்லவே வேணாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. இப்போ இந்த மஷ்ரூம் பெப்பர் மசாலாவோட இந்த பிளெயின் குஷ்கா கொஞ்சமாக ரைத்தா சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.